ஆல்ரைட், இதை எல்லாரும் கவனமாக கேளுங்க. மோசமான சூப்பர் வில்லன் ஒருத்தன் உலகத்தையே அழிக்க போகிறதா நேற்று எனக்கு நியூஸ் வந்திருக்கு. அதை பண்ண வாய்ப்பு இருக்க 4 பேர் தான் நம்ம இப்போ தூக்கிட்டு வந்திருக்கோம். டார்த் வேடர், வோல்டமோர்ட், பேன், அப்புறம் ரொம்ப முக்கியமாக மகாத்மா காந்தி. இல்லை ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் என்ன தப்பாக நினச்சி தூக்கிட்டு வந்துட்டீங்க. எல்லாம் இப்போ தெரிஞ்சிடும். உங்கள் மண்டையில் நாங்கள் மாட்ட போகிறது அட்வான்ஸ்டு மைண்ட் ரீடிங் மிஷின். நாங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த மிஷின் தான் பதில் சொல்ல போகுது. ஆனால் நான் அப்பாவியாச்சே. அதெல்லாம் இப்போ தெரிஞ்சிடும் காந்தி. சத்திய சோதனை ஆரம்பிச்சிருவோமா? உங்கள் எல்லாரோட டீட்டெயிலும் இந்த ஃபைலில் இருக்குது. அந்த வில்லன் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுருப்பான். அதில் இருக்கவங்க எல்லாரும் சொன்னதை அப்படியே கேட்பாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு 4 பேர்கள் ஐடியா இருக்கு சார். ஆனால் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே நல்லவங்க. எல்லாம் இதை தான் சொல்கிறீங்க. அப்புறம் அந்த வில்லனை எல்லாரும் புதுசாக பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இதுவும் மேட்சா இருக்கு சார். ஹோமோ லோ டோம்னு பேர் வச்ச எவன் மதிக்க போறோம்? பரவாயில்லப்பா, கரெக்டா சொல்லிட்டியே. ஹோம் பேரை வெளியே சொன்னா ஹோம் பொண்டாட்டியே ஓடுருவா. என்னடா சிரிப்பு உனக்கு? உன் ஒரிஜினல் பேரை சொன்ன திருடோயே தெரிச்சு ஓடும். நீ என்ன பார்த்து சிரிக்கிறடா? அப்புறம் அந்த வில்லன் எப்பவுமே தனக்குன்னு ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் எல்லாருக்கும் அப்பன், எனக்கு சாவே கிடையாது, நான் இருட்டிலேயே வளர்ந்தவன், ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுனா உலகமே குருடாயிடும். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க காந்தி? அது ஒரு பழமொழி, அவ்வளோதான். கடைசியில் உண்மை தெரிஞ்சிடும். அப்புறம் வில்லனுக்கு சொட்டத்தலை இருக்கும். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. சொட்டத்தலை தான் மோசமானவனா காட்டும். அதுவும் சரிதான்பா. நான் எதுக்கு இந்த மாஸ்க் போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பதான் எல்லாரோட ஃபுல் ஃபோக்கஸும் என் சட்ட மேல இருக்கும். அப்புறம் அந்த வில்லன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருப்பான். மாட்டிக்கிட்ட பங்கு. நான் அநியாயத்துக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணேன். அப்புறம் பேனுக்கு மட்டும் என் லைட் எரியல. நான் பிறந்து வளர்ந்தது ஜெயில தான் காந்தி. அப்புறம் அந்த வில்லன் ஒரு கவர்மெண்ட்டையே சரிச்சு விட்டுருப்பான். அது மட்டும் இல்ல, வில்லனோட சைட் தான் இன்னும் பவர்ல இருக்கும். எப்படி? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? எப்போ காந்தி, நீ எங்கிருந்து இப்போ வேலை பிடிக்கிற? எனக்கு தான் ஒரு கடவுள் ஆளுங்க ரொம்ப மோசம். நான் அதனாலதான் அடியாளுங்களை நம்பாம நேரா போய் ஹாரி பாட்டர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தேன். நீ ஹாரி பாட்டர்கிட்ட அடிபட்டு போய் வாங்கிட்டு வந்து அவன் சின்ன குழந்தையிலே உன்னை ஓரமாக குறைச்சிட்டு. நீ அடி வாங்கின கதையெல்லாம் வெளியே சொன்னா நாரிடும். போதும், நிறுத்துங்க. உண்மையை ஒத்துக்கலனா உங்க தோலை உரிச்சிருவேன். நான் என்ன சாத்துக்கொடியா தாளை குறிக்கிறதுக்கு? உங்கள ஒருத்தர் தான் எனக்கு நிச்சயமா தெரியும். வில்லன் கிட்ட உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பர் வெப்பன் இருக்கு. சத்திய சோதனை. என்கிட்டயா சூப்பர் வெப்பன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நல்லா பாருங்க, நான் அதை ஒளிச்சு வச்சிருக்கேன். அப்போ வேற யாருக்கிட்ட இருக்கும்? டெத் ஸ்டார் வெடிச்சிருச்சு, எல்டர் வாண்டும் உடஞ்சிருச்சு, இவங்கிட்ட இருந்த பாமும் கரெக்டான நேரத்தில் வெடிக்காம போச்சு. மகாத்மா உங்ககிட்ட இருக்க வெப்பனை வச்சாவது பொண்ணுங்களை உசார் பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. அவசரப்பட்டு வாய் விட்டணும். மன்னிச்சிருங்க, நான் பொம்பளை சோக்கெல்லாம் இல்லை. எங்களுக்கு தெரியும் அது நீங்க தான் காந்தி. உங்களோட சூப்பர் வெப்பன் நேம் கூட அகிம்சையாமே. அகிம்சையா? பேரே பயங்கரமா இருக்கேப்பா. பெருசா அடிக்குமோ? வெடிக்குமாவா? அகிம்சன்னா சண்டை போடக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த கதையெல்லாம் எவனாவது நம்புவானா? இந்த கதையெல்லாம் ஜட்ஜு கிட்ட சொல்லணும். அப்போதான் உங்களுக்கு அவர் பெரிய அப்பா தூக்கி கொடுப்பாரு. ஆஃப் பண்ணி தொடாத. ஹலோ. ஓ அப்படியா? இந்தியன் கவர்மெண்ட் அவங்க தலைவரை காண தேடிட்டு இருக்காங்களாம். குள்ளமா ஒல்லியா கொஞ்சம் வயசானவரான். இந்த திருப்பத்தை நீ எதிர்பார்க்கல இல்ல? ரைட்டு, சரி விட்டுருங்க. இந்த திருப்பத்தை நீ எதிர்பார்க்கல இல்ல? அவசரத்துல மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரட்டப்பா, பாய். அப்படி எஸ்கேப்பு.